கியூஆர் கோட் பாஸ் பிளாக்கில் விற்பனை. யோ புசி ஆனந்த் நீயுமா? தாவேக கூட்டத்தில் லத்தியை சுழற்றிய போலீசார். புதுச்சேரியில் நடந்த விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மாநிலத்தைச் சேர்ந்தவர்களுக்கு மட்டுமே அனுமதி. கியூஆர் குறியீட்டுடன் கூடிய நுழைவுச் சீட்டு வைத்திருக்கும் 5000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அதேபோல் கர்ப்பிணிகள், குழந்தைகளுடன் வருபவர்கள், முதியோர்களுக்கு அனுமதி இல்லை என பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டன. அதிகாலை முதலே நூற்றுக்கணக்கான தாவேக தொண்டர்கள் பொதுக்கூட்டம் நடக்கும் நுழைவு வாயில் முன்பு குவிந்த நிலையில் 8 மணிக்கு மேலாக பாஸ் இருப்பவர்கள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டனர். கியூஆர் கோட் பாஸ் இல்லாதவர்களும் பொதுக்கூட்ட இடத்தை நோக்கி உள்ளே நுழைய முற்பட்டனர். அவர்களை போலீசார் தடுத்து நிறுத்தியும் கலைந்து செல்லாமல் விஜயை பார்ப்பதற்காக நின்றிருந்தனர். இதனால் அங்கு கடும் கூட்ட நெரிசல் ஏற்பட்டது. மேலும் தங்கள் முகங்களை மூடிக்கொண்டு உள்ளே வர முண்டியடித்தனர். அப்போது பாஸ் இல்லாதவர்களுக்கும் அனுமதி அளிக்கப்பட்டது. இதனால் கட்டுக்கடங்காமல் குவிந்த தொண்டர்கள் உள்ளே புகுந்தனர். மேலும் போலீசாரை தள்ளிவிட்டு அவர்கள் கூட்ட வளாகத்துக்குள் நுழைய முயன்றனர். போலீசார் தடியை சுழற்றி தரையில் அடித்தும் சிலரை லேசாக அடித்தும் கலைந்து போகச் செய்தனர். பொதுக்கூட்டத்திற்கு 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. கியூஆர் கோட் பாஸ் கொடுக்கும்போது ஒரு டோக்கனுக்கு 2 வரலாம் என கட்சி நிர்வாகிகள் சிலர் தொண்டர்களிடம் கூறியுள்ளனர். இதை நம்பியவர்கள் ஒரு டோக்கனுக்கு 2 என வகையில் வந்தனர். போலீசார் தடுத்து நிறுத்தி ஒருவருக்கு மட்டுமே அனுமதி என தெரிவித்தனர். இதனால் நுழைவு வாயிலில் போலீசாரிடம் தொண்டர்கள் வாக்குவாதம் செய்தனர். அப்போது புசி ஆனந்திடம் மைக்கில் பேசி உங்க கட்சி தொண்டர்களை கட்டுப்படுத்துங்கள் என போலீசார் தெரிவிக்க, உடனே புசி ஆனந்த் அனைவரும் அனுமதிக்கப்படுவீர்கள், பொறுமையாக இருங்க என்றதும் அங்கே இருந்த பெண் IPS அதிகாரி ஈஷா சிங் மைக்கை பிடுங்கி புசி ஆனந்தை பேச விடாமல் செய்தார். அதாவது பாஸ் இல்லாதவர்களை போலீசார் திருப்பி அனுப்பி கொண்டிருக்க, புசி ஆனந்த் உங்க எல்லோரையும் உள்ளே அனுப்புகிறோம் என்றதும் IPS அதிகாரிக்கும் கோபம் வந்தது. இதனைத் தொடர்ந்து புசி ஆனந்த் இருசக்கர வாகனத்தில் சட்டை பையில் QR கோட் பாஸை வைத்து கொண்டு சுற்றி வந்தார். அப்போது பலரும் பாஸ் இருந்தால்தான் உள்ளே அனுப்புகிறார்கள் என்றார்கள். அந்த கூட்டத்தில் இருந்த பெண் ஒருவர் பாஸ் இல்லாமல் உள்ளே அனுமதிக்கவில்லை என்று கதறி அழுததும், ஏன் அழுகிற, இந்தா பிடி பாஸ் என சட்டை பையில் இருந்த பாஸை எடுத்து கொடுத்தார் புசி ஆனந்த். இந்த நிலையில் விஜய் படத்துக்கான பிளாக் டிக்கெட் போல QR கோட் பாஸ் விற்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. அதாவது விஜய் மக்கள் சந்திப்பு நடப்பதற்கு முதல் நாள் இரவு ஒரு பாஸை 500 ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கிறது. நிகழ்ச்சி நடந்த அன்று காலை பாஸ் 1000 ரூபாய்க்கு விற்கப்பட்டிருக்கிறது. நேரம் நெருங்க பொதுக்கூட்டம் செல்லும் வழியில் பாஸ் பிளாக்கில் டிக்கெட் விற்பது போல தாவேகவினர் விற்கப்பட்டதாக நேரில் பார்த்தவர்கள் தெரிவிக்கின்றனர். சமீபத்தில் கரூர் துயர சம்பவம் நடந்து அடுத்த சில நாட்களில் புதுச்சேரியில் நடந்த விஜய் மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் போலீசார் கடும் கட்டுப்பாடு விதிக்கவில்லை என்றால் கரூர் போன்ற துயர சம்பவம் அரங்கேறியிருக்கும். அந்த வகையில் விஜய் அவருடைய தொண்டர்களை பக்குவப்படுத்த வேண்டும் என்று பலரும் கருத்து தெரிவித்து வருவது குறிப்பிடத்தக்கது.